ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிணியோடைய திமிருக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தேவை தான் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிணிக்கு அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் அவங்கள சூழ்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதற்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோஹிணி மட்டும்தாங்க. ஏன்னா அவங்க அடுத்தடுத்து நிறைய பொய்களை சொல்லியிருந்தாங்க. அந்த பொய்களை யாராக இருந்தாலுமே ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஸோ விஜயாவும் அவங்களால என்ன பண்ண முடியல, தாங்கிக்கவே முடியல. விஜயாவுக்கு நம்ம மனோஜன் ரோஹிணி 2 பேரும் சேர்ந்து அவங்கள இந்த அளவுக்கு ஏமாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்றைக்குமே யோசித்ததே கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த 2 பேர் மட்டும்தான் அவங்களுடைய உலகம், அவங்க மட்டும்தான் அவங்களுடைய லைஃப் அப்படின்னே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஷாக் அப்படின்றது தான் நமக்கு ரொம்பவே நல்லா தெரிஞ்ச விஷயம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க மட்டும்தான் எல்லாமே இருந்தவங்க. ஸோ இவங்களுடைய பணத்தையே இவங்ககிட்டேருந்து எடுத்துட்டு அதை ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இருந்தது அப்படின்றது இவங்களால ஏற்றுக்கவே முடியல. அதனால தான் அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரி, ஓகே, நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து ஒரு வழியாக அவங்க அப்பாவை என்ன பண்ணுறாரு, ஷோரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ரவி அண்ட் ஸ்ருதி 2 பேரும் முன்னாலேயே போய் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ இவர் மீனாவை கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாரு, ஷோரூமுக்கு போகிறாரு. அப்போ அண்ணாமலையும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல பார்த்த மனோஜுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. என்னடா இது, திடீர்னு எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. ஒன்றும் இல்லைடா, அதாவது இந்த ஷோரூம் அப்பாவுடையது தானே, அவருடைய பணத்தில் ஸ்டார்ட் பண்ணது தானே, ஸோ அவரை ஓனர் ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவங்களுக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. என்னடா இது, இவன் நேற்று தானடா சொன்ன, அது இன்றைக்கே ஒன்று நடத்தியே முடிச்சிடணுமா, ஏன்டா இந்த அளவுக்கு என் மேலே உனக்கு வன்மம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரொம்பவே கோவப்படுறாரு. இங்கே பாரு, நேற்றே இதுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன், நீ எல்லாருக்கிட்டையும் போய் வரிசையாக ஏமாந்துட்டுருப்ப, இது அப்பாவுடைய பணம், அதனால் நீ வரிசையாக ஏமாந்துட்டுருக்கிறத பார்த்துட்டு எங்களால் சும்மா இருக்க முடியாது, அதனால் கண்டிப்பாக அந்த விஷயத்தை நான் இன்றைக்கி பண்ணியே தான் தீருவேன், தயவுசெய்து நீ என்ன பண்ணிடு, ஒதுங்கிடு அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு. அப்படின்ற மாதிரி முத்து சொன்னோடனே, இது நீ ஒதுங்கிட்ட அப்படின்னா உனக்கு ரொம்பவே நல்லது, இல்லைனா கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன், உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிடுறாரு. ஓகே, வேறு வழி இல்லாமல் இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி ஓகே வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் பொறுத்து ஓரமாக போய் நிற்கிறாரு. அப்போது ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கூப்பிட்றாரு முத்து. எல்லாருமே இங்கே வாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த இன்றைக்கி நாங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ எல்லாருமே மனோஜோடைய முகத்தை பார்க்குறாங்க. அதாவது நிற்கலாமா அப்படின்றதுக்காக, ஏன்னா அவர் தானே இங்கே ஓனர் அவங்கள பொறுத்த வரைக்கும், அதனால் நிற்கிறாங்க. அப்போது முத்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், எதுக்காக அவங்க முகத்தை பார்க்குறீங்க, இன்னையிலேருந்து இந்த ஷோரூம்க்கு ஓனர் அவன் கிடையாது, அதாவது எங்கள் அப்பாவான இவர் தான் இனிமேல் இந்த ஷோரூம்க்கு ஓனர், அதனால் நீங்கள் இனிமேல் எதுவாக இருந்தாலும் இவர்கிட்ட கேட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், முடிவு பண்ணணும், நீங்கள் மனோஜ் சார்கிட்ட கேட்கணும்னு அவசியம் கிடையாது, இன்னையிலேருந்து இவர் தான் ஓனர் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அப்பாவை அங்கே இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. அப்போ அவங்க எல்லாருமே கேட்குறாங்க, என்ன இவ்வளோ நாள் வேறு மாதிரி சொன்னீங்க, அப்புறம் இப்போ வேறு மாதிரி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், அது எங்களுடைய குடும்ப பிரச்சனை, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நாங்கள் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேட்டால் போதும், இனிமேல் ஓனர் இவங்க தான், அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இவங்க எல்லாருமே ஓகே அப்படின்னு நினச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போது முத்து மேலே நம்ம மனோஜ் பயங்கரமான கடுப்பில் தான் இருக்கார், பயங்கரமான வன்மத்தில் தான் இருக்கார். அவரால் இதை தாங்கிக்கவே முடியல. ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணுற, என்னை நீ கஷ்டப்படுத்தணுன்றதுக்காகவே எங்கூட பிறந்திருக்கியா அப்படின்ற மாதிரி அவர் நிறைய கேள்விகள் கேட்குறாரு. நீயும் எங்களை கஷ்டப்படுத்துறதுக்காகவே எங்கள் கூட பிறந்த மாதிரி தானடா எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்க, ஒன்று நாங்கள் ஏதாவது சொல்கிறோமா, அதே மாதிரி நீயும் எங்களை எதுவும் சொல்லாத அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்லிடுறாரு. இப்போது மனோஜுக்கு பயங்கரமான ஆதங்கம். இந்த ஆதங்கத்துலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு அவருக்கு தெரியல. அவர் ஒரு பக்கம் ரொம்பவே முழிச்சுக்கிட்டு யோசிச்சுட்ருக்காரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. விஜயாவுக்கும் அதே மாதிரி தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் மனோஜ் மட்டும்தான் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணணும், முதல் இடத்துல இருக்கணும், மற்ற 2 பிள்ளைங்களுமே அடுத்து தான். அதுவும் முத்துக்கு எந்த விதமான இடமே கிடையாது அப்படின்ற நிலைமையில தான் முத்து விஜயா வச்சுருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய பையன்கிட்டேருந்து இப்படி எல்லாமே பறிபோகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் ஆதங்கமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம முத்து அவர் நினச்ச வேலையை செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனால் இவங்களுக்கு பயங்கரமான கோவத்தில் தான் இவங்களும் இருக்கிறாங்க. சரி, ஓகே, இது இப்படியே போய்கிட்டு இருக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ரோஹிணி இருக்காங்க இல்லையா,
ரோஹிணிக்கு அடுத்த பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. அதாவது நம்ம விஜய் ஆல்ரெடி அடுத்த பிரச்சனை கொடுத்துட்டாங்க. அது என்னங்கிறது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். 30,00,000 பணத்தை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. 27,00,000 அவங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 30,00,000 கொடுத்தா மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, இவங்க சும்மாவே விடுவாங்க. அப்படி இல்லைன்னா இவங்க சும்மா விடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அதனால் இவங்க ஒரு பக்கம் ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க. அளவுக்கு அதிகமான டென்ஷனில் இருக்கிறாங்க நம்ம விஜயாவும் சரி, நம்ம ரோஹிணியும் சரி. விஜயாவுக்கு வந்து தன்னுடைய பையன் வந்து அவமானப்பட்டுட்டான், அவங்ககிட்டேருந்து இந்த ஷோரூம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு எண்ணம். ஆனால் அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான், ரோஹிணிக்கு வந்து பணம் வந்து அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்றது தான் அவங்களுடைய கோவம். இவ்வளோ பணம் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ரோஹிணிக்கும் அது ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்களால இவ்வளோ பணத்தை அரேஞ்ச் பண்ணவே முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ ஆனாலும் இந்த பணத்தை இப்போ என்ன பண்ணி ஆகணும், அவங்க ரெடி பண்ணியே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இந்த பணம் மட்டும் கிடைக்கல அப்படின்னா அவங்க இதற்கான ஒரு கரெக்டான ஒரு பதிலை வந்து சொல்லி ஆகணும். அவங்க அப்பா பணம் தரல அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்றதையும் அவங்க சொல்லி ஆகணும். ஸோ ரோஹிணி இப்போ வந்து வசமாக மாட்டிக்கிட்டாங்க. இனிமேல் அவங்கள யாராலையுமே காப்பாற்ற முடியாது. ஸோ ரோஹிணியே அதனால் வந்து ரொம்பவே திகைச்சு போய் தான் இருக்கிறாங்க. என்ன பண்ண போகிறோம், நம்ம எப்படி இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய கேள்விகள் எழுந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ரோஹிணி எப்படி இது எல்லாத்தையும் வந்து சமாளித்து வெளியில் வரப்போகிறாங்க அப்படின்றது சுத்தமாகவே தெரியல. இப்போ கொஞ்சம் அமௌண்ட் அப்படின்னா சிட்டிக்கிட்டையாவது என்ன பண்ணிடுவாங்க, கடன் வாங்கிடுவாங்க. ஆனால் இது ரொம்ப பெரிய அமௌண்ட் அப்படின்றதுனால இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. இவங்க ஒரு பக்கம் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன பண்ணலாம், எப்படியாவது இந்த பிரச்சனையை சரி பண்ணியே தீரணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்படியே யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. அதாவது இந்த கதிர் இருக்கான் இல்லையா, இந்த கதிர் தானே நம்மக்கிட்டேருந்து எல்லா பணத்தையும் திருடிட்டு போனது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த கதிரை பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த பணமெல்லாம் கிடச்சிரும்ல. இந்த பணம் கிடச்சிட்டா தான் இந்த ஆன்ட்டி வந்து நம்மளை கண்டிப்பாக சும்மா விடுவாங்க. அப்போ கதிரை நம்ம ஃபஸ்ட்டு தேடணும். அவனை தேடி பிடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கதிரை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதற்கான முயற்சியில் இப்போ வந்து ஈடுபடுறாங்க. அப்போது எப்படியாவது அவனை தேடி கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னா அவன் இருந்த ஏரியாலே போய் என்ன பண்ணணும், அவனை பற்றி விசாரிக்கணும். அவன் எங்கேருந்து வந்தான், எத்தனை நாள் அங்கே இருந்தான், அவன் வீட்டுக்கு யாரெல்லாம் வருவாங்க அப்படின்ற விஷயத்த வந்து யோசிக்கணும். அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக அவன் இருந்த தெருவுக்கு போகிறாங்க. வித்யாவை கூட்டிகிட்டு இங்கே வாடி, அதாவது நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு நேரடியாக அங்கே போயிடுறாங்க அந்த ஏரியாவுக்கு. அதாவது அவங்க வீடு வாங்குறதா இருந்தாங்க இல்லையா, அந்த ஏரியாவுக்கு போகிறாங்க. அப்போது அங்கே போய் தேடிகிட்டே இருக்காங்க. அதாவது இவர் எந்த ஏரியாவில் இருந்தான், அங்கே யாரெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவனை பற்றி உண்மைகளை எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ரொம்பவே மும்முரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே தேடிகிட்டு இருக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இளநீ வெட்டுறவரை பழையபடியும் அவங்க பார்க்குறாங்க. முத்து பார்த்துட்டு போனார் இல்லையா, அதே ஆளை அவங்க பார்க்குறாங்க. அப்போது அவர்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. இந்த வீட்டில் இருந்தவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. தெரியும். அவரை பற்றி ஏன் ஒவ்வொரு ஆளாக விசாரிச்சுட்ருக்கீங்க, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து விசாரிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வேலைக்காரமாவோட அட்ரஸ் வாங்கிட்டு போனாங்க, இப்போ நீங்கள் எதற்காக கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதாவது இல்லை, எங்களுக்கு வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, எங்களை ஏமாற்றிட்டு போயிட்டாரு, அதனால தான் நாங்கள் அவரை தேடிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. அப்போது இவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல. இவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, அதாவது நான் வந்து இந்த ஏரியாவில் இருக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு வந்து அவரை பற்றி ஃபுல்லாலாம் தெரியாது. நானும் அவரை ரொம்ப நாள்லாம் பார்த்ததில்ல. எப்போயாவது தான் இந்த பக்கம் என்ன பண்ணுவார், வாக்கிங் வருவார். அந்நேரம் என்கிட்ட ஒரு இளநீ வாங்கி குடிப்பார். சில நேரம் வீட்டுக்கே வெட்டி கொண்டு வர சொல்லுவாங்க, நான் கொண்டு போய் கொடுப்பேன். இவ்வளோ தான் எனக்கு தெரியும். அந்த வீட்டில் ஒரு வீட்டு வேலைக்காரமாக ஒர்க் பண்ணாங்க. அவங்க இங்கேருந்து பக்கத்து தெருவில் இருக்காங்க. அவங்க தான் சொன்னாங்க, அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் வருவார் எப்போவுமே. அவர் வந்து இந்த சினிமாலெலாம் நடிக்கிறவர், அவர் வந்து ஏதோ ஒரு சீரியலில் கூட நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. அவங்கள பற்றி மட்டும்தான் நான் அவங்கக்கிட்டையும் சொல்லி அனுப்பினேன். எனக்கு மற்றபடி வேறு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு.
அப்போ இப்போ இவங்களுக்கு இதுலேருந்து ஒரு க்ளூ கிடச்சிருக்குது. அப்போ எப்படியாவது இவங்கள கண்டுபிடிக்கணும், இப்போ கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வருது. அதை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அம்மா எந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அட்ரஸை வாங்கிட்டு கிளம்புறாங்க. அப்போ அடுத்த பிரச்சனை ரோகிணிக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம முத்து இருக்கார் இல்லையா, முத்து வந்துட்டு முத்து அண்ட் மீனா 2 பேரும் ஷோரூம்லேருந்து அடுத்து கோவிலுக்கு போகிறாங்க. வா மீனா, கோவிலுக்கு போயிட்டு போகலாம், கொஞ்சம் மனசுக்கும் நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த 27 லட்ச ரூபா பணம் அப்பா வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சது, இது அப்பாவுக்கு திரும்ப கிடச்சிருச்சு அப்படின்னா நான் வந்து கோவிலுக்கு வரேன்னு வேண்டியிருந்தேன், அதனால் நீ வா நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. என்ன ஆளே மாறிட்டீங்க, ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறீங்க, நீங்களாக கோவிலுக்கெல்லாம் கூப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனாவுக்கு பயங்கரமான சந்தோஷம். சரின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தோடு இவங்களும் கோவிலுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்படி போகும்போது கோவிலில் வந்து ஒருத்தர் ஆல்ரெடி இருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த கோவிலுக்கு சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கிறாங்க, அதாவது மலேசியாவிலேருந்து. நம்ம ரோகிணியோடைய அப்பா இருக்கார் இல்லையா, அந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்காக சர்ச்சில் வந்து நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி 60வது கல்யாணம். ஸோ ஆனால் அவங்க ஃபேமிலி யாருமே என்ன பண்ணல, அவங்களுடைய கூட இல்லை. அப்போது இங்கே அவங்களுக்கு ஃபேமிலி மாதிரி யாராவது கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஐயர் வந்துட்டு அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த பசங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளைங்க, இவங்கள வந்து நீங்கள் உங்களுடைய பேரன் பேத்தியாக நினச்சி என்ன பண்ணலாம், ஆசீர்வாதம் பண்ணுங்கள், உங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி முத்துவன் மீனா உள்ளே வர்றதை பார்த்துட்டு சொல்கிறாரு. சரிங்க சாமி, நீங்கள் அவங்கள கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவங்களும் வர்றாங்க. அப்போ அந்த ஐயர் வந்து மீனாவுக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்களுக்கு தெரிஞ்ச கோவில்ன்றதுனால மீனா இங்கே வாமா, அதாவது இவங்களுக்கு வந்து இன்றைக்கி 60வது கல்யாணம், இவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கோ கூட நிற்கிறதுக்கோ இவங்களோட பேரன் பேத்தி யாருமே ஊர்லேருந்து வரல, அவங்க எல்லாருமே மலேசியாவில் இருக்கிறாங்களாம், அதனால் நீயும் முத்து தம்பியும் அவர் கூட நின்று அவருக்கு இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் மட்டும் அவங்க கூடவே நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே மீனாவுக்கும் முத்துவுக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்க இந்த மாதிரி விஷயங்களை வேண்டவே வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க இல்லையா, அதனால் அவங்களும் வந்து முழு மனசோடு என்ன பண்ணுறாங்க, நிற்கிறாங்க. நின்று அவங்க வந்து ப்ரேயர் பண்ணி அவங்களுக்கு ஆசீர்வாதம்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போது அவர் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்கு இந்த மாதிரி தெரியாத ஊரில் இப்படி நம்பிக்கையாக ஒருத்தர் வந்து எங்களுக்காக நின்றுருக்கீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்பவே பெருமைப்படுறாரு இவங்கள பார்த்து. அப்போ இதற்கு அவர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாலாம் எதுவும் நினைக்க வேண்டாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் தானே, இதுக்கு எதுக்கு இவ்வளோ எமோஷ்னல் ஆகுறீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இல்லைப்பா, எங்களோட பிள்ளைங்களும் சரி பேரன்களும் சரி ஊரில் தான் இருக்கிறாங்க, ஆனால் எங்கள் கூட அவங்க என்ன பண்ணலை, வரவே இல்லை, நாங்கள் முதல்ல வாழ்ந்தது எல்லாமே தமிழ்நாடு தான், ஸோ இந்த கல்ச்சர் படி எங்களுக்கு இங்கே வந்து வாழணும்னு ஆசை, ஆனால் அவங்க வந்து வரமாட்டேங்கிறாங்க, வேணால் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்றதோட நிப்பாட்டிக்கிறாங்க, எங்களுடைய கஷ்டம் என்ன அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தாத்தா ரொம்பவே வருத்தப்படுறாரு. அப்போ இதை கேட்ட முத்து அண்ட் மீனா 2 பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது சரி ஓகே தாத்தா, நீங்கள் கண்டிப்பாக உடம்ப பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இங்கே இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு உதவி தேவை அப்படின்னா உங்கள் பேரன் பேத்தியாக நினச்சி எங்களை கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது மீனா சொல்கிறாங்க, என்னங்க எனக்கு ஒரு யோசனை தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, என்னன்னு சொல்லு மீனா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்கிறாரு. இல்லை, அந்த பாட்டியும் தாத்தாவும் யாருமே இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நம்ம விருந்து வைப்போமா அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே முத்துவுக்கு சரின்னு படுது. பரவாயில்ல மீனா, எனக்கு இந்த யோசனையே தோணாமல் போச்சு, நம்ம பண்ணலாம், பாவம் அவங்களுக்கு இந்த ஊரில் யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்களே, நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மனசார சரின்னு சொல்கிறாரு. அப்போ மீனா சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து ரோகிணியோடைய அப்பா மலேசியாவில் தானே இருக்கார், அவரை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு, ஆமாம் மீனா, அதுவும் கரெக்டு தான், நம்ம வந்து கண்டிப்பாக விசாரிக்கலாம், இந்த ரோகிணி இந்த பார்லர் அம்மா வந்து அதோடைய வாழ்க்கை விஷயத்துலேயே ஏதோ ஒரு மிகப்பெரிய மர்மம் தான் வச்சுருக்கோன்னு எனக்கு தோணுது, அதனால் நம்ம வந்து அதை சும்மாவே விடக்கூடாது, சீக்கிரமாகவே அதை பற்றின ரகசியங்களை வந்து என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அந்த ரகசியங்கள்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வெளிவந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி இவங்க 2 பேரும் கிளம்பி
வெளியில் போயிடுறாங்க. வெளியில் போனோம் அப்படின்னா அப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது மீனா போய் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, இங்கே பாருங்க ஐயா, இங்கே பாருங்க அம்மா, அதாவது நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்கல அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். நீங்கள் வந்து சிங்கப்பூரில் வாழ்ந்தவங்களா இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப பெரிய மனுஷங்க தான், இருந்தாலும் உங்ககிட்ட இப்படி கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு வந்து ஆசையாக இருந்தது, அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. என்னம்மா கேளுமா, உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டோடனே, இல்லை எனக்கு எதுவும் வேணாம், உங்களுக்கு இந்த ஊரில் யாருமே இல்லைன்னு சொன்னீங்களே, உங்களுக்கு இன்றைக்கி தான் வந்து 60வது கல்யாணம் நடந்திருக்கு. வாழ்க்கையில் 60 வயசை வந்துட்டு பார்த்து 60 வயசில் தன்னுடைய துணையும் இருந்து கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த விஷயத்தை தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இப்போ சாதிச்சிருக்கீங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 60வது கல்யாணத்துக்கு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ இவங்களும், இல்லை நாங்கள் முதல்ல வரல, உங்களுக்கு எதுக்குப்பா சிரமம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, இந்த ஊரில் வந்து உங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போவுமே நினைக்கவே கூடாது. இங்கே வந்து உங்களுக்காக ஒரு பேரனும் பேத்தியும் என்ன பண்ணுறோம், எப்போவுமே இருக்கிறோம். நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா எங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு தான் போகணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் எங்கள் வீட்டில் தான் வந்து என்ன பண்ணணும், விருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு மீனாவும் அந்த பாட்டியும் தாத்தாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. மீனாவும் அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு போன உடனே விஜயா வழக்கம் போல் என்ன பண்ணுவாங்க, ஆரம்பிச்சிருவாங்க. யாரடி இது, யாரடி இன்றைக்கி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க, எப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு ஆளையாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது தான் உன்னுடைய வேலையே அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அவங்களுக்கு மனுஷங்கள் யாரையுமே என்ன பண்ண தெரியாது, மதிக்க தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான், அவங்க நினைக்கிறது மட்டும்தான் சரி, அவங்க நினைக்கிறது மட்டும்தான் கரெக்டு அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்கக்கிட்ட நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பிரச்சனைகள்லையுமே வந்துட்டு மீனா தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கணும் அப்படின்னு மொத்த பழியும் மீனா மேலே என்ன பண்ணுறாங்க, தூக்கி தூக்கி எப்போவுமே போடுறாங்க. இது வந்து ரொம்பவே தவறு அப்படின்ற விஷயத்த அவங்க என்றைக்கு புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்றது சுத்தமாகவே புரியல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க மட்டும்தான் எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு தாங்க நினைக்கிறாங்க. ஸோ அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் என்ன பண்ண மாட்டேங்குது, தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பிரச்சனைகளுமே என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுக்கு வந்து பின்தங்கிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. முன்ன மாதிரி என்ன இல்லை, இவங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத வாழ்க்கை வந்து இவங்களுக்கு இல்லை. ஸோ இது வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. அதனால் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்பவே பொறுத்து போகிறாங்க. வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பொறுத்து போகிறாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுங்க. ஸோ அதனால் இப்போ கடைசியாக என்ன நடக்க போகுது அப்படின்றது சுத்தமாக புரியல. இப்போ மீனா வந்தோடனே விஜயா ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த அம்மா வந்து சாப்பிட கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ கூட்டிகிட்டு வந்து நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து உட்கார வைக்கிறாங்க. மீனா வந்து தண்ணி கொடுக்குறாங்க. அப்போ இவங்களுக்கு கேட்குறாங்க, இவங்க யார், எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி விஜயா கேட்குறாங்க. அத்தை, இவங்க வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க. இவங்க வந்து எனக்கு இப்போ தான் கோவிலில் வந்து அறிமுகமானாங்க. இவங்களுக்கு இன்றைக்கி தான் 60வது கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஓ இப்போ நீ ஓசியில் கல்யாணம் பண்ணி வைக்கிற சமூக சேவையெல்லாம் ஆரம்பிச்சிட்டியா, ஒருவேளை ஏதாவது கட்சியில் இடம் பிடிக்கலாம் திட்டம் போடுறியோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இல்லை அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, மண்டையாட்டுறாங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரோஹிணியுடைய ஆட்டம் இருக்க தான் செய்யுது அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ நம்ம மீனாவும் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போது அந்த பையங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உட்காந்து விளையாண்டுட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இவங்க வந்து சாதம் பண்ணி வச்சுட்டாங்க. சாதம் பண்ணி வச்சுட்டு அப்போது பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள், அதாவது இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மற்ற பசங்களை என்ன பண்ணுறான், அடிக்கிறான். எதை கொண்டு அடிக்கிறான் அப்படின்னா, அது வந்து எங்களுக்கு ஒன்றும் புரியல, நான் தான் வந்துட்டு குச்சி வச்சு அடி வாங்கினேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கான், சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இதிலலாம் வந்துட்டு எப்படி மாறப்போகுது அப்படின்றது சுத்தமாக ஒன்றுமே புரியல. ஸோ ரோஹிணி முதல்ல எப்படி மாறப்போகிறாங்க, அவங்க வந்து ரொம்பவே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரொம்பவே சஃபர் ஆகிட்டாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி இதெல்லாம் சமாளிக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சீரியலில் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யார் அப்படின்றத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.